இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்வு. 803 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்ட சிலிண்டர் ஒன்று நாளை முதல் 853 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அறிவிப்பு. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மேலும் 2 ரூபாய் அதிகரிப்பு. மத்திய அரசின் நடவடிக்கையால் மக்கள் கடும் அதிருப்தி. பெட்ரோல் டீசல் சில்லறை விலையில் எந்த மாற்றமும் இருக்காது. கலால் வரி 2 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் மத்திய பெட்ரோலிய அமைச்சர் விளக்கம். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களின் வயிறு எரிய வேண்டுமா என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரமாரி கேள்வி. கேஸ் சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மீதான தாக்குதல் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். கலால் வரி உயர்வை திரும்ப பெறுவதுடன் பெட்ரோல் டீசல் விலையை 2 ரூபாய் அளவுக்கு குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் உள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல். மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு வாய்மூடி மௌனித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழகத்தை சேர்ந்த மீனவர்களும் இந்திய மீனவர்கள்தான் என்பதை உணர்ந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நொந்து நூடுல்ஸான அதிமுக தொண்டர்கள்தான் உண்மையான தியாகிகள். சட்டப்பேரவைக்கு அதிமுகவினர் தியாகி யார் என்ற பதாகையுடன் வந்த நிலையில் முதலமைச்சர் சாடல். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவை. திமுக அரசால் மாணவர்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகி உள்ளார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நீட் தேர்வு யார் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்றும் கேள்வி. அதாவது ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க. இது அவருக்கு பாவம் தெரியல. இப்போ ஞாபகப்படுத்துறேன். அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பேரவையில் இருந்து வெளியேறிய நிலையில் செங்கோட்டையன் தனித்து செயல்பாடு. கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது செங்கோட்டையன் தனி ஆளாக பேசியதால் வலுக்கும் உட்கட்சி பூசல். நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் சந்திப்பு குறித்த கேள்விக்கு இபிஎஸ் பதிலளிக்க மறுப்பு. மக்கள் பிரச்சினை தொடர்பான கேள்வியை கேளுங்கள் என பதில். இதை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா பத்திரிகையில் ஊடகத்தையும் காட்டுறீங்க. வேற வழி இல்ல. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை. டாஸ்மாக் தொடர்பான வழக்கை வேறு மாநிலத்தில் நடத்த உச்சநீதிமன்றத்தில் கேட்பது ஏன் என இபிஎஸ் கேள்வி. வழக்கு வேறு மாநிலத்திற்கு சென்றால் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என திமுக அரசு நினைப்பதாக குற்றச்சாட்டு. இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது? அதுதான் என்னுடைய கேள்வி.
டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற கோரவில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மறுப்பு. உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்ததாக விளக்கம். நாங்கள் வழக்கு அவர்கள் தொடர்ந்தால் அந்த வழக்கிலே நிரூபிக்க முடியும். அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் நாங்கள் அங்கே முன்வைத்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டப்பேரவையில் பதாகை ஏந்தியதாக அதிமுக உறுப்பினர்கள் 13 பேர் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று உத்தரவை திரும்பப் பெற்றார் சபாநாயகர் அப்பாவு. சட்டப்பேரவையில் தன்னை பேசவிடாமல் சபாநாயகர் ஒரு தலைபட்சமாக நடப்பதாக தபாக தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. முதலமைச்சரிடம் நியாயம் கேட்க உள்ளதாகவும் பேட்டி. நேரத்தில் நான் ஒரு துணை கேள்வி கேட்பதற்காக கை தூக்கி கேள்வியை கேட்க தொடங்கினேன். அவர் என் கேள்வியை கேட்க முழுவதுமாக அனுமதிக்காமல் அவர் துணை கேள்வி கேட்கக்கூடாது என்றே பதிவு செய்திருக்கிறார். பேரவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. என்னிடத்தில் அதற்கான சாட்சி இருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற SRM பல்கலைக்கழக நிகழ்ச்சி மேடையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சீமான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சீமான் தமிழில் தேசியத்தை காண்கிறார், நான் தேசியத்தில் தமிழை காண்கிறேன் என அண்ணாமலை பேச்சு. காரணம் அவருடைய கொள்கை, அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு. அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு, இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தவர் அண்ணாமலை. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் புகழாரம். என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நாளை வரை அவகாசம். இன்று ஆஜராகவில்லை எனில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என திருச்சி நீதிமன்றம் எச்சரித்து விடுத்திருந்த நிலையில் உத்தரவு. திருச்சியில் அமைச்சர் KN நேருவுக்கு சொந்தமான இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 10 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். திருவள்ளூர் காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் கண்டெய்னரில் இருந்த 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளி கட்டிகள் மாயம். கண்காணிப்பு கேமரா பதிவின் அடிப்படையில் ஊழியர்களிடம் விசாரணையை தொடங்கியது காவல்துறை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் உரிய முகாந்திரம் இருப்பதால் ஞானசேகரனை வழக்கில் இருந்து விடுவிக்க கூடாது. மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கில் இறுதி விசாரணை நிறைவு. தமிழக அரசு பொன்முடி தரப்பு விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கோவையில் 17 மற்றும் 14 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெவராஜ் என்பவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. திட்டமிட்டபடி மே 9ஆம் தேதி +2, மே 19ஆம் தேதி +1 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும். +2 தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாகும் என தகவல் பரவிய நிலையில் பள்ளிக்கல்வித்துறை விளக்கம். சென்னையில் 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் நீடிக்கும் ரெய்ட். திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் KN நேரு வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. மத்திய துணை ராணுவ படையினர் துணையுடன் அதிகாரிகள் ஆய்வு.
கோவை மசக்காளிப்பாளையம் அமைச்சர் நேருவின் தம்பி மணிவண்ணன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. 3 வாகனங்களில் வந்த அதிகாரிகள் தீவிர விசாரணை. நாடு முழுவதும் அமலாக்கத்துறையினர் பாஜகவின் கூட்டணி கட்சி போன்று செயல்படுகிறது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். சார், அமலாக்கத்துறை என்பது அதாவது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கூட்டணி கட்சி, நம்முடைய அதிமுகவை போல, அதுபோல் சந்திரபாபு நாயுடு கட்சியைப் போல, நிதிஷ்குமார் கட்சியைப் போல இடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேறல்ல. அது சிவாஜியின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து பிரபு தொடர்ந்த வழக்கு. அன்னை இல்லம் மீது தனக்கு எந்த உரிமையும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஆவடி காவல் ஆணையர் சங்கர் கார் மீது லாரி மோதி விபத்து. கார் அப்பளம் போன்று நொறுங்கிய நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் ஆணையர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் குவிந்த பொதுமக்கள். 2 மணி நேரமாக நீண்ட வரிசையில் கால் கடுக்க காத்திருந்த பொதுமக்கள், குழந்தைகளுடன் வந்த தாய்மார்கள் தவிப்பு. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க ஏராளமானோர் திரண்டதால் பரபரப்பு. பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு மனு அளிக்க முயன்றதால் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. தாம்பரம் அருகே மது போதையில் அதிவேகமாக பைக்கில் பயணித்தவர் அரசு மாநகர பேருந்து மோதி பலி. படுகாயமடைந்த இருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் பீகார் மாநிலம் பெகுசரா பகுதியில் நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. பீகார் மாநிலத்தில் வேலைவாய்ப்பை வழங்கவும் புலம்பெயர்தலை தடுத்து நிறுத்தவும் வலியுறுத்தல். பீகார் மாநில காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் கோஷ்டி மோதல். தொண்டர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. மேற்கு வங்கத்தில் 25,000 ஆசிரியர்களின் பணி நியமனத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்த விவகாரம். மீண்டும் பணி வழங்குவது குறித்த சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் 25,000 ஆசிரியர்கள் பணி நீக்க விவகாரத்தை கண்டித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக கைது செய்தது காவல்துறை. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் வக்ஃபு சட்ட திருத்தம் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக புகார். தேசிய மாநாட்டு கட்சி உறுப்பினர்கள் அமளி மற்றும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தெலங்கானாவில் கர்ப்பிணி மனைவியை சாலையில் தள்ளி செங்கலை கொண்டு கொடூரமாக தாக்கிய கணவன். பதப்பதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த வழக்கு.
நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை ஏப்ரல் 17ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட கடும் சரிவால் சென்செக்ஸ் 2000 புள்ளிகளும், நிப்டி 662 புள்ளிகளும் வீழ்ச்சி. ஒரே நாளில் 20 லட்சம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதால் முதலீட்டாளர்கள் கலக்கம். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாளை புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல்.